தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தளபதி விஜயின் காலை வாரிவிட்ட திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திருமாவளவன் 1999ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தை கட்சியை ஆரம்பித்தார். தற்பொழுது அந்த கட்சிக்கு 4 சட்டசபை உறுப்பினர்களும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு துணை மேயரும் உள்ளனர். உள்ளாட்சிகளில் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் பதவி வைத்து வருகிறார்கள். திருமாவளவனுக்கு எப்படியாவது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற ஆசை, துணை முதலமைச்சர் பதவி மீதும் ஒரு கண். தளபதி விஜய் அவர்களை அரசியலுக்கு இழுத்தார். அவர் அரசியலுக்கு வந்துவிட்டால் அவரோடு கூட்டணி அமைத்து ஆட்சியில் பங்கு கொள்ளலாம், அதிகாரத்தை பிரித்து கொள்ளலாம், துணை முதலமைச்சர் பதவியை பெற்றுக்கொள்ளலாம் என்று கனவு கண்டார். ஆனால் தற்பொழுது திமுக கூட்டணியில் உள்ளார். திடீரென்று அவருடைய கட்சிக்குள் பூசல். விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சி வெளியேற வேண்டும், தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார், வன்னியரசு, சிந்தனை செல்வன் உள்ளிட்டோர் திமுக கூட்டணியிலே தொடர வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சூழ்நிலையில் திருமாவளவன் விஜய்க்கு ஆதரவாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கட்சி ஆரம்பித்து முதல் மாநாடு முடிந்தவுடனே நடிகர் விஜய் பற்றி அவர் தரக்குறைவாக பேச ஆரம்பித்தார். விசிக பொறுப்பாளர்களும் தளபதி விஜய் அவர்களை குறித்து நாக்கூசாமல் அவதூறுகளை அள்ளி பூச ஆரம்பித்துள்ளனர். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், அவர்களுக்கு வருடந்தோறும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து அவர் அரசியல் ஆசையை தூண்டிவிட்டு குளிர் காய்ந்தது திருமாவளவன் தான். ஆனால் தற்பொழுது திமுக கூட்டணியிலேயே அவர் தொடர வேண்டும் என்று விரும்புகிறார். மேலும் டிசம்பர் 6ஆம் தேதி நடைபெற உள்ள ஆதவ் அர்ஜுனா வெளியிட்ட எல்லோருக்கும் தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டில் கூட விஜய் கலந்து கொள்கிறார் என்பதற்காக திருமாவளவன் கலந்து கொள்ளவில்லை. அவருடைய கட்சிக்காரர் நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி தான், அதில் விஜய் கலந்து கொள்கிறார். விஜய் கலந்து கொள்கிறார் என்பதற்காக அவருடைய கட்சிக்காரர் நடத்துகிற விழாவையே திருமாவளவன் புறக்கணித்துள்ளார். இது ரொம்ப வேதனையான விஷயம். விஜய் காலவாரி விட்டாப்புல, அதான் உண்மை. நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாப்புல. நீங்கள் அரசியலுக்கு வாங்க, உங்கள் கூட கூட்டணி அமைக்கிறோம், உங்களை தலைவராக நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்ன திருமாவளவன் இன்றைக்கி காலவாரிட்டு திமுக கூட்டணியிலேயே தொடர்றாப்புல. திமுக கூட்டணியில் தொடர்ந்தால் ஒரு 25 சீட்டு கிடைக்கும், ஒரு 20 பேர் எம்எல்ஏ ஆவாங்க, எதிர்கட்சி ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாப்புல. 2026 சட்டசபை தேர்தல் திமுகவுக்கு சாவு மணி அடிக்கிற தேர்தல். அதை புரிஞ்சுக்கணும். அதில் விசிக கரை சேருமா, கரை சேராதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.